வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மேக்ஸ் டாக்ஸ். இந்த வர வாரங்களுக்கான பொசிஷனல் ஸ்டாக் பெட்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாமா? ஜெனரல் டிஸ்க்ளைமர்ஸ் apply as usual. This is only for recommendation, not for recommendation purposes, only for educational purposes, and also whatever the stocks that is being discussed here is held by me. Support us by doing business with us because this needs a lot of time. Night it is taking cost, energy, time. Please support us in various ways. Introduce your friends and relatives to us so that they can also get some benefit out of it. If they are long-term investors, definitely I say that they'll make a huge money. Even though short-term trading, there will be hiccups here and there, losses and profits. For long-term investors, this is a great market to make money in the next 5, 10, 15, 20 years. So please help us by introducing your friends and relatives. இதுக்கு முன்னால போன வாரங்கள்ல வந்த ரெக்கமெண்டேஷன் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்டரி ஒன்று போட்டிருக்கேன். இதுல என்னென்ன ரிட்டர்ன்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் 55% ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். இது நாம் ஆனுவலைஸ் பண்ணி போடல. ஆனுவலைஸ் பண்ணி போட்டால் ஆயிரக்கணக்கான பெர்சன்டேஜில் அது ஓடும். ஸோ ஏன்னா ரீசெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் கடைசியில் ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே லாஸ்ட் வீக்ல பிரைட்காம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். 27% கிடைச்சிருக்கு ரிட்டர்ன்ஸ். 15 நாளைக்கு முன்னால எம்டார் டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். 25% ரிட்டர்ன்ஸ் 2 வாரத்துல. அது மாதிரி நிறைய there are a lot of stocks which have gone up out of our recommendations, and there are a few which are yet to go up. Don't worry, with the given stop loss you can hold on to the position and also try to buy it at lower levels, whatever that is indicated in our recommendation column. Please watch it out. A very short time la kuda EID pari நிறைய நீங்க பாக்குறீங்க. there are some returns. போன வாரம் ரெக்கமெண்ட் பண்ணதுலயே செம்பான் கெமிக்கல்ஸ் 12% மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. தீபக் நைட்ரேட் 12%. ஸோ நிறைய நம்ம இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் பாருங்க. இன்ஃபேக்ட் 33% ஒரு பெரிய சிம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ரா அதை ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. 3 வாரம் ஆயிடுச்சு. ராணா சுகர், தர்லபாளி நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க கேன் ஸ்லோலி வாட்ச் ஆல் தீஸ் திங்ஸ். எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈவன் மார்க்கெட் 2-3 வாரமா சைட் வைஸ்ல தான் இருந்துச்சு. ஸ்மால் கேப்ஸ் ஏறவே இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் ஏறாத ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் லாஸ்ட் வீக்ல ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்து ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய ஏறிடுச்சு பாருங்க. லம்போதரா டெக்ஸ்டைல்ஸ் 84.25 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அநேகமா 90 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். 84, 80 வந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லி அது 115 போயிடுச்சு. டிசிஎம் ஸ்ரீராம் 385 வாங்க சொன்னா அது 460 போயிடுச்சு. தொடவே முடியல. சாரி, நால்கோ அதே மாதிரி 69, 71 வாங்க சொன்னா அது 73, 74 இருந்து 80 வரைக்கும் போயிடுச்சு. வர வாரங்களுக்கு உண்டான ஸ்டாக் பிட்ஸ் என்ன? இதுலயே அதை நம்ம மிஸ் பண்ணாம சரியா வாங்கி வைக்கிறோமா? இறங்க ஆவரேஜ் பண்றோமா? போதுமான அளவு பணம் போடுறோமா? இல்ல ஒரே ஒரு தடவை போட்டுட்டு அதோட போட்டாச்சு நம்ம கடமை முடிஞ்சுச்சு, ஏற வேண்டியது அதோட வேலை அப்படின்னு உட்கார்ந்துருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் 52,485 லாஸ்ட் வீக் க்ளோசிங். ஹை 53,160 போயிட்டு கீழே இறங்கி இருக்கு. ஸோ 53,200 க்ளோசிங். அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க வாங்கலாம். சப்போர்ட் 51,600 கண்டினியூஸா சப்போர்ட் எடுத்திருக்கு 2-3 தடவை. So as long as it is not broken on the downside, we expect this rally to continue as far as large caps are concerned. At the same time, mid cap and small cap indices are going so strong. Each and every correction should be a buying opportunity. ஒரு பெரிய மார்க்கெட் ஃபாலுக்கு அப்புறம் 2 வருஷம் கண்டினியூஸா இதுக்கு முன்னால ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் சின்ன கரெக்ஷன்ஸோட ஏறி இருக்கு. எல்லாரும் கரெக்ஷன் வருமானு கேட்கிறாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் கரெக்ஷன்ஸ். கரெக்ஷன் வந்தா பட்டு கம்பளம் விரிச்சு வெல்கம் பண்ணி அதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க தான் மார்க்கெட்ல அல்டிமேட்டா
பெஞ்ச்மார்க் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இல்ல கரெக்ஷன் வந்தோடனேயே ஏன்னா ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏன்னா we are not fit for the market. ஸோ மேல டார்கெட் 55,000 நான் ஷார்ட் டேர்ம்ல போட்டிருக்கேன். இண்டெக்ஸ் கேன் கோ அப் டு 70,000. இன்னும் ஒரு ரிட்டர்ன் சாரி மோத்திலால் ஆஸ்வால்ல வந்து ஒரு ஸ்டடி படி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இண்டெக்ஸ் வந்து 2 லட்சம் பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் Indian corporate growth is 15% CAGR for the next 10 years. That is really and highly possible. So pull up your socks to make use of this opportunity to buy quality stocks at each and every declines for making huge wealth for you and your family. And also I suggest you to recommend it to your friends also, because they should not feel that they'll be left out. அதனால அவங்களையும் நீங்க உஷார் பண்ணி you can tell them we are ready to guide them as well. அவங்களுக்கு முக்கியத்துவமா மார்க்கெட்டை பத்தியே தெரியலன்னா we are ready to teach them out so that they can also participate in the mega bull run which is happening and which is going to happen. As Rakesh Jhunjhunwala said, the mother of all bull markets are yet to come. இன்னும் வரவே இல்லை. ஸோ இந்த பிக் பில் மார்க்கெட்ல எந்த செக்டார் ஏறுங்கிற கவலையெல்லாம் இல்லை. நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ அத்தனை செக்டாரும் இந்த இந்தியன் growth ஸ்டோரியில பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் இன்வெஸ்ட் மோர். ஸ்டாக் இந்த வர வாரங்களுக்கு ஆன் மொபைல் நான் 70ல இருந்து ரெக்கமெண்ட் பண்றேன். ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப கூட 125 ஆன்லைன் கேமிங் கம்பெனி, டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் கம்பெனி 128 மேல வாங்குங்க அல்லது 114 வாங்குங்க. டெஃபினட்டா இங்க இருந்து டபுள் ஆகியே தீரும் சார். வேற வழி இல்லை அதுக்கு. பார்த்தி ட்ரக்ஸ் ரொம்ப நாளா கன்சாலிடேஷன்ல இருக்கு. நல்ல ஏறிட்டு ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் வந்துட்டு 4,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் வந்துட்டு 1,000 ரூபாய் 1,050 ரூபாய் போயிட்டு இப்ப இந்த 650 to 730 கன்சாலிடேட் ஆயிட்டு இந்த வாரம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ நீங்க மார்க்கெட்லயும் வாங்கலாம், 720லயும் வாங்கலாம். 700 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 820 டார்கெட். very high quality API company, Active Pharma ingredient manufacturing company. Client software company, 5-year high 887. நேற்று தான் 887 கட் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல சப்டியூடா க்ளோஸ் ஆயிருக்கு. So possibly what I think is that if it breaks 890 and make a close above that, you could see even 1,500 rupees. This is one of the cheapest software company in the industry, unlike Tata Elxsi or some other Happiest Minds, which have run up, unimaginably, and also persistent system. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது Cyient is a God-given opportunity. Don't miss it. All building or construction companies are on the verge of a breakout because no rally has taken place so far in this construction industry or construction stocks. So Puravankara is one of the high quality companies based on Bangalore, and the past high was maybe 200-250 levels, and slowly it is picking up. So broken out ultimately. அதனால இங்கேயும் வாங்குங்க till 80 you can accumulate with a stop loss of 78. For 115 is the minimum target. You can expect 150. In a year's time, stock market is giving you a fantastic opportunity, unlike fixed deposits. So pull out your fixed deposits. That is my suggestion. Make your own decision, do your own research. I've invested my money into the markets. You can also ask my office staff to show my account of what kind of stocks I have bought into, how much of money I have been investing, and what is the confidence level that I have got over the market. And I'm personally believing that this rally is yet to start. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள எல்லாரும் மார்க்கெட் கரெக்ஷன் வருமானு கேக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேட்காதீங்க. Correction is also a part of the market activity, and when and where the correction occurs, you must treat it as a red carpet opportunity and grab it before it skyrockets. Zen Technology, this is a security system company. For them breakout ஆகுது. Very good company, very good fundamentals.
100 ரூபாய்க்கு மேல வாங்குங்க அல்லது 92ல வாங்குங்க. 123 இந்த வாரமே போயிருது. 123 let's see. Yes. Yes வந்து கொஞ்சம் நல்ல ஷார்ப்பா ஏறினதுனால it can go slowly, but my personal targets are maybe 400 450 levels. அதனால கரண்ட் ரேட்ல வாங்குங்க, அக்யூமுலேட் பண்ணுங்க. கீழே இறங்கினாலும் நீங்க வாங்கிட்டே போகலாம். அதனால தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல. ஷார்ட் டர்ம் டார்கெட்ஸ் will be 270 to 85. The Action Construction Equipments is a crane manufacturing company, and very recently they have entered into tractor segment, but manufacturing tractors. Very recently, promoters have started accumulating more and more number of shares, which gives an opinion that they have greater confidence over their business. So don't miss to buy this stock as well. Delta Corporation, online offline gaming company, which we have been recommending for quite some time, but because of the second pandemic, the stock, second wave, the stock, didn't move up, and now the time has come up for the stock to flare up. The past high was 401. So in all probabilities, this stock can go up to even 800 rupees in the next few years time. One of my multi-bagger pick, this is Delta Corp. This Delta Corp is. So trading point of view, buy here and also accumulate it 181 with a stop loss of 174 for a shorter period, target of 224. Personally holding all these stocks, whatever that is discussed here. TCL products have broken out of the trading range. Tea manufacturing company, branded tea manufacturing, and it is exporting to 50 or more countries all over the world as a good brand, as good brands under it. So straight away you can buy, declines you can buy, stop loss are given. Targets வந்து நான் first target தான் போட்டிருக்கேன் 487. You can see even 550 or more, very high quality company. Don't miss out. இந்த வாரம் போட்டிருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். The Indian Hume Pipes, steel and steel pipes company, very cheap as compared to Apollo Pipes and blah companies. Seeing growth and talking about growth, maybe 20-25% of growth. These guys are giving a PE of 50-60 times, which is ridiculous. And the Indian Hume Pipes kind of a company can go up double from here, as it has not gone up in the past. So what I personally suggest is to buy it current prices and also try to accumulate it every declines. Even the stop loss of 215 is not record. We can see the stop loss later. Up now we can see. So the short-term targets will be 240 to 68, and my long-term targets would be 400 or so. In fact, personally, I bought into this stock. Chemicals suddenly putted up to 767. The whole high is 835 whole high. Probably it can go up to 1000 also. There is a far probability. One of the cheapest chemical and caustic soda manufacturer, one of the biggest and largest as well. So we can continue to buy the stock at each and every declines. But now, why I have given this for this week is that it is becoming bullish after recent consolidation, and hence I would suggest you to buy this at 750, 730 with the stop loss of 715 close. Whatever the stop loss that we have mentioned here is on a closing basis. If it closes below that only, you will have to sell, otherwise hold on to the position is the idea is of now. So the targets will be 830 and also 860. So the other stock what I have given now is Mavana Sugar. All the sugar stocks have delivered 300, 400, 500% returns over the last 6 months, which we have already deliberately informed all of our clients, but I do not know how much of them have utilized or exploited this rally. But this time around, I have suggested a small stock which is hovering around 83, but the potential is very high for this stock, and the performance or fundamentals for the next 3 years would be great, what I personally believe into, and hence any price this sugar stocks can be bought into and also can be accumulated each and every declines. As far as Mavana is concerned, you can straight away try to grab until 69. Stop loss is not at all needed right now. We will see the stop loss later.
On the stock move up, then we will raise the stop loss, and the short term as well as medium targets are given for you. Take a note of that. Starting point, which we have been recommending for quite some time, for the past 3-6 months. This is one of my favorite stock because if the stock is getting re-rated, it has all the probability to go up to 2,000 rupees, personally holding a huge quantity. So you can buy at 655 to 665 and also at 632, which is a major support with a stop loss of 600. In fact, not even though 620, you can give a liberal stop loss of 600 for a short to medium target of 785 and 900. The maximum, long-term targets would be 2K. This is a high-quality Chennai-based pharmaceutical API in ophthalmology manufacturing and ophthalmology product manufacturing company. Elsewhere in India, for a long time, has broken out. The cheapest stocks in the home textiles industry. You could see Indocount, Trident, KG Petro, and all of the stocks which have gone up considerably, tremendously, but Welspun India is yet to move out of the woods. And last week with huge volumes, this has come out of the resistance levels, and hence I have picked, in fact, Friday I bought into some good quantity. So I personally believe that this stock has the potential and the steam to go up to even 140, 150 levels in the short run and may get doubled over a period of time. This is, very big company. I think one of the largest companies in India as far as home textiles is concerned. And this is, maximum production is being exported. Only 30% of the production is being utilized domestically. So Welspun Group, a good dividend paying company, keep a stop loss of 88 if you're a short-term trader. And in fact, if you're a long-term investor, reduce your stop loss maybe below 70 for a target of 200 rupees later. Okay, with this, all the trading calls are over. Now we can go to delivery calls because very recently we have started this delivery section also. Delivery in the sense you will have to accumulate at each and every dips, One is Tirumala Chemicals. Very recently, the story of the company has changed dramatically for its one of its products. It's a chemical company, and anhydride, methyl anhydride. There is a greater demand in the market now. China has shut down because of environmental reasons, and they are Tirumala, one of the largest producer of this anhydride, and that is used in all of the industries. And Tirumala, the old high was 242, and this time around, this can break even 242 to hit 300 rupees. Q4 results were fantastic, and personally holding as well. So you can buy here, accumulate up to 125. Even stop loss is not necessary. You can continue to accumulate. Put more money, because I know that if at all I'm giving 10, 20, 30, 40 recommendations, now we should have money for distributing to the all companies. But I suggest not try to buy 1 or 2 companies out of the 15 recommendations. Rather, by reducing your quantity, try to buy all the companies so that to maximize your returns in a better manner. So this target has been already given, 240. Okay. And then Zinsol Technology, this is a slow moving company, currently broken a big trading range and closed in the border. So it has to go above 335, move beyond 335. And in fact, beyond 352 will give the stock immense strength to move in an express fast, thick and fast. So in fact, if it doesn't move up and trades below 335, buy it. The levels what we have been giving here, or in fact, you can buy up to 270 and not 285 stop loss. 270 you can buy up to and keep a stop loss of 250 if you're a long-term investors for a target of 600 rupees. This is given for short-term traders for 450. So this is up to you to decide what kind of a decision you will have to make. Again, IOL Chemical is one of my favorites, for one of the largest producers of ibuprofen in the world. Not one of the largest. This is the largest company which produces ibuprofen in the world.
And Q4 is okay kind of results. All Q1, Q2, Q3 were very good. After reaching a high of 900 rupees, this is hovering around 646 very recently. They have for the first time declared some dividends. And any declines you can buy and buy up to 620. The stop loss is even not needed. This stock, if gets re-rated, because they are entering into some other verticals also. They are doing API, and if everything goes right, things go in right direction, the stock can hit 2,500 rupees. Personally holding, but you will have to hold for a longer period of time. Don't look at blah blah intraday, intra-week or intra-month transactions. Don't ask me, sir, why it doesn't move up. So this is such a high quality stock. Our ratings, undoubtedly one of the most prominent stocks in the rating agency industry. But there are only 3 stocks. Apart from this, there is ICRA and CRISIL. CAR ratings was plummeted from 1,500 to 200 rupees unimaginably, and now started bouncing up. I'm very confidently, I'm telling you, this can again go up to 1,500. Personally holding, what are the stocks? I'm holding it. I have great confidence over the stock. So in fact, it has given a huge breakout in this week from 727. That is why I'm indicating here that you must try to buy at 722 to 727, and even stop loss is not needed. You can continue to accumulate short-term targets or this, but the long-term target should be 1,500 or more. Indian mega bull run will continue. Indian stock market mega bull run will continue undoubtedly. Uflex, this is not a great stock, rather. Okay, performance is very good. In fact, the Q4 is very good. They are clocking an EPS of more than 150 rupees. In fact, if I'm not wrong, but the prices is only 540, whereas all the other packaging stocks are moved up considerably. Polyplus, Jindal Poly, mold packaging, all these 3 stocks were recommended in a separate video and in our YouTube channel. And after that, those stocks have skyrocketed. You might have seen. Now, this is one stock which is yet to move up. And in fact, all-time high is broken this week. So just buy at market, not to buy at 521. You buy straight away. Then also a decline still sets the levels what is being given here. And you can maintain a stop loss of this for a target of 1,000 rupees very, very quickly. So thank you very much for watching this video. Hope you would have enjoyed this time around, even though this is a big video. So if you like the video, please inform your friends, like it, share it, so that others will also be benefited. Whatever the doubts you have, you can call me at any time to clear your doubts. Thank you very much. See you then in the next